அனைவருக்கும் காலை வணக்கம். வாங்க நம்ம ராஜேஸ்வா விளாகில் இன்றைக்கி என்ன சமையல் பார்ப்போம். எங்கள் குட்டி மெஸ்ஸில் இது எங்கள் அக்கா வீட்டிலேருந்து நான் கொண்டு வந்தது. எல்லா ஸ்நாக்ஸும் போட்டு இருக்குது. கருப்பு திராட்சை, பச்சை கலரில் பருப்பு, அதுக்கப்புறம் சோயா, அதுக்கப்புறம் என்னென்னமோ போட்டு இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. எல்லா விதைகளும் போட்டு எல்லா பயிர்களும் போட்டு சேர்ந்தாக்கில் இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது. பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடணுமா. இது கொண்டு வந்தேன், நிறையா இருந்துச்சு, ஒரு டப்பா கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் இது கிரேப்ஸு, இந்த பாக்கெட்டே தூக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இது பட்டர் பீன்ஸ்னு நினைக்கிறேன். இதையும் கொண்டு போ அப்படின்னா இதையும் கொண்டு வந்துட்டேன். இதுதான் இன்றைக்கி கூட்டு வைக்க போகிறோம். பாப்பாவுக்கு காலையில் லெமன் சாதம் போட்டு கூட்டு வைக்க போகிறோம். புளிக்குழம்பு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில். லெமனுக்கு பிழிஞ்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு குருமாவுக்கு காலையில் பூரி போட்டு குருமா. புளிக்குழம்புக்கு புளி ஊற வச்சுருக்கேன். பாசி பயிரும் வச்சு எடுத்துட்டேன். சோறு வச்சாச்சு. இன்னும் 6 மணி. வேலைகளே பார்க்க தொடங்கலை, ஆனால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாசிப்பயிர் கூட்டு, கொஞ்சமோட பாசிப்பயிரை எடுத்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு. அதுக்கப்புறம் பட்டர் பீன்ஸு கூட்டு. அதுக்கப்புறம் முட்டை எல்லாத்துக்கும் அவிச்சு கொடுத்துட வேண்டியதான். இதுதான் இன்றைக்கி நமக்கு சமையலுக்குள்ள பொருட்கள்லாம். இதை வச்சு தான் இன்றைக்கி சமையல் பண்ண போகிறோம். பாசிப்பயிறு கூட்டுமே வைப்பேன். வாங்க அடுத்தடுத்து ஒரு சமையலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு டீயை குடிச்சுக்கிறேன். தண்ணி பிடிச்சுன்னா ஒரே டயர்டாக இருக்குது. டீயை குடிச்சிட்டு அடுத்தடுத்து வேலைகளை பார்ப்போம். இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் கம்மியாக இருக்கிறதுனால தான் பாசிப்பயிறு சேர்த்து போட்டோம்னா கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிறதுனால இந்த காயை மட்டும் வச்சு குழம்பு. என் மக சாப்பிட்டு போனது தான் மீதி இருக்குது, அதை தான் நான் சாப்பிட போகிறேன். இப்போ என்னென்னா லெமன் சாதம் தான் அவளுக்கு காலையில் வச்சு கொடுத்தேன். லெமன் சாதத்தில் கொஞ்சம் மிளகு, அப்புறம் காலையில் பூரிக்கிழங்கு வச்சிடலாம், அதில் ஒரு பூரி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பட்டர் பீன்ஸு கிரேவி தான் லெமன் சாதத்துக்கு வச்சேன். அதுவும் கொஞ்சம் வச்சு டீயை வச்சு சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம். நான் சாப்பிட போகிறேன். இப்போ இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா அவ்வையார் கொழுக்கட்டை, செவ்வாய்க்கிழமை கொழுக்கட்டைங்கிறாங்களே, அதுதான் இருக்குது பார்த்துக்கோங்க. நான் திறந்து காமிக்க விரும்பலை. இப்படி தான் செஞ்சேன், வேறு ஒன்றுமே பண்ணலை. ஆனால் இது எங்கள் ஹவுஸ் ஓனர் அக்கா எனக்கு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். எனக்கு போன வாரமும் கொடுத்தாங்க, இந்த வாரம் கொடுத்தாங்க. நானும் இன்னொரு அக்காவை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ நம்ம செவ்வாய்க்கிழமை கொழுக்கட்டை, அவ்வையார் கொழுக்கட்டைன்னு கூட சொல்லலாம். தை மாதம், தை தவறுனா மாசி மறந்தா ஆடி இப்படின்னு சொல்லுவாங்க. 3 மாதத்தில் எதுலனாலும் இருந்து சாமி கும்பிட்டுக்கலாம் வேறு கொழுக்கட்டை. அப்போ இந்த கதை இந்த அவ்வையார் கொழுக்கட்டை கதை, இந்த கொழுக்கட்டை அவிச்சது, இதெல்லாம் வீடியோவே போடக்கூடாது பார்த்துக்குங்க. அதை ஆண்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த கொழுக்கட்டையை காமிக்காமலாவது வீடியோ போட்டிருக்கலாம், இல்லை கதையெல்லாம் சொல்லியிருக்கலாம். இப்படி கொழுக்கட்டை வச்சு சாமி கும்பிடணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க அந்த கொழுக்கட்டையை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு ஆண்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு போட்டால் பார்க்காம இருப்பாங்களா? அவங்க அவ்வளோத்தையும் பார்க்க தான் செய்வாங்க. கடைசியாக நிறைய ரீச் ஆகிருக்கு அந்த வீடியோ. கடைசியாக பார்த்துருப்பாங்க. அதே பெண்கள் கடைப்பிடிக்கக்கூடிய விரதம்னு சொல்லி இதுக்கு பேர் உண்டு அவ்வையார் கொழுக்கட்டைக்கு. இதை போய் நீங்கள் வீடியோவாக போடுறீங்களே, இதுதான் ஏமா இப்படி போடுறீங்க? ஒரு வயசானவங்க தான் போட்டிருக்காங்க, என்னோடய வயசில் கூடினவங்க தான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வீடியோலாம் போடாதீங்க. ஆண்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. அதில் மெயின் கெட்டிங் லைனே ஆண்கள் பார்க்க வேண்டான்னு போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பார்க்கக்கூடாதுனாலே பார்க்க தான் செய்வாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி வீடியோலாம் போடாதீங்க. ஏன்னா பெண்களுக்குன்னு உள்ள ஒரு விரதம். எவ்வளவோ வீடியோலாம் இருக்குது, அந்த வீடியோலாம் போடலாம். எவ்வளவோ இந்த கொழுக்கட்டையை காமிக்காமலே செவ்வாய்க்கிழமை கொழுக்கட்டை செய்கிறோம், அவ்வையார் கொழுக்கட்டை செய்கிறோன்னு போட்டிருக்கலாம். சரி, போட்டுட்டாங்க, பார்த்தாச்சு. இனிமேல் இந்த மாதிரி வீடியோலாம் போடாதீங்க தயவுசெய்து. ஒரு சாமி கும்பிட்றோம், சாமியை பற்றி போடுறோம், அது நல்ல இதாக தான் இருக்கும். இப்படி போடாதீங்க தயவுசெய்து. சரிங்க, ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.